அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடிகர் துல்கர் சல்மானின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். துணை ராணுவத்தினரின் பாதுகாப்புடன் துல்கர் சல்மானின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகின்றனர். சட்டவிரோதமாக பூட்டானில் இருந்து சொகுசு கார்கள் இறக்குமதி செய்த புகாரில் அமலாக்கத்துறையினர் சோதனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், இந்த சோதனை தொடர்பான விரிவான தகவல்கள். மலையாள திரையுலகின் உச்ச நடிகரான மம்முட்டியின் வீடு சென்னையில ராஜா அண்ணாமலைபுரம் பசுமை வழிச்சாலை அருகே பாகிரதி தெருவில் இருக்கிறது. இந்த வீட்டுல இந்த காலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். வெகு நேரமாக அந்த வீடு திறக்கப்படாது. சென்னையில மம்முட்டியினுடைய வீடு இருந்தாலும் அவர் இங்கே அவ்வப்போதுதான் வருவார். அந்த வீட்டினுடைய ஊழியர்களை அணுகி பிறகு வீட்டை திறந்த பிறகுதான் தற்போது அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். எந்த வழக்கு தொடர்பான சோதனை என்பது குறித்து முழுமையான விவரங்களை அவர்கள் தெரிவிக்கவில்லை. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முடிவில் தான் வழக்கமாக தொடர்பாக அறிக்கை வெளியிடுவார்கள். இருந்தபோதும் கடந்த மாதம் இது ஏற்கனவே கேரளாவில் மம்முட்டியினுடைய வீடு, நடிகர் பிருத்திவிராஜ், மம்முட்டியினுடைய மகனும் நடிகருமான துல்கர் சல்மான் ஆகியோருடைய வீடுகளில் எல்லாமே 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டார்கள். அதாவது பூடான் ராணுவம் ஏலத்தில் விட்ட கார்களை அவர்கள் வாங்கியது தொடர்பாக அதில் முறைகேடு நடந்தது என்று இந்த சோதனை நடத்தப்பட்டது. லேண்ட் குரூசர், லேண்ட் ரோவர், டாடா எஸ்யூவி, மஹிந்திரா, டாடா ட்ரக்குகள் உட்பட ஒரு 190க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏலத்தில் விடப்பட்டது. இந்த வாகனங்களை வாங்கி ஒரு சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு கொண்டு அதை இமாச்சல பிரதேசத்துல பதிவு செய்து அதை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடந்தது. இந்த வாகனங்கள் எல்லாம் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பல்வேறு மாநிலங்கள் மறுபதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. அப்பொழுது இவருடைய மகன் துல்கர் சல்மானுடைய வீட்டிலிருந்து ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அமலாக்கத்துறையினர் இந்த சோதனைக்காக வந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் வேற எதுவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என வழக்கு பதிவு செய்திருக்கிறார்களா, அதற்காக சோதனைக்கு வந்திருக்கிறார்களா என்பது தொடர்பாக இந்த சோதனை முடிந்த பிறகுதான், அதாவது விசாரணை முடிந்த பிறகு ஒரு அறிக்கையாக இந்த அமலாக்கத்துறை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே மம்முட்டியினுடைய பெயர்ல இதற்கு முன்பு வழக்குகள் எதுவும் இல்லை. எனவே இந்த வழக்கு தொடர்பாகத்தான் பூடான் ராணுவம் ஏலத்தில் விட்ட அந்த வாகனங்களை சட்டவிரோதமாக வாங்கிய தொடர்பான வழக்கில் தான் அமலாக்கத்துறை தாவாக அந்த வழக்கை கையில் எடுத்திருக்க கூடும் என்று அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.